எல்லாமே போலி வேஷங்கள். இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கடைசியாக வந்து எங்கே நிற்பீங்க தெரியுமா? அனைத்து பெயர் பலகையிலும் தமிழ், அன்னை தமிழ், அனைத்திலும் தமிழ்னு வந்து நிற்பீங்க. ஏன்னா ஓட்டுக்காக. ஆண்களுக்கும் இனிமேல் மாதம் மாதம் கட்டணம் வரும் 1000 ரூபாய் ரேஷன் கார்டில். ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வர போறீங்க. இது எப்படி இருக்குன்னா, தேர்தலுக்காக மட்டுமே நலத்திட்டங்கள், வாழ்க்கைக்கான நலத்திட்டங்கள் இங்கே. சரி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகள் இன்னைக்கும் கூண்டுக்குள்ள தானே இருக்கு. அது ஏன்? அதை எப்போ அந்த கூண்டை விட்டு அகற்றுவீங்க? அக்ரஹாரத்திற்குள் அம்பேத்கர் சிலை வைக்க முடியுமா? சமூக நீதி பேசுகிற நீங்கள் அந்த செயலை செய்வீர்களா? சேரிகளுக்குள் பசுமன் திருமகனார் சிலை வைக்க முடியுமா? அதை ஏன் இன்னும் செய்யவில்லை? அப்போ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் சாதிய வன்மத்தோடு இருந்தாலும் வெளிப்படையாக நீங்கள் காட்டிக்கொள்வது நாங்கள் சாதியற்றவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் ஜாதிக்குள்ளேயே மிகப்பெரிய சாதிய வன்மம் இருக்கிறது. அண்மையிலே கே நேரு அவர் சார்ந்திருக்கிற நாயுடு சமூகத்தினுடைய அந்த நாயுடு பேரவையிலே போய் பேசுகிறார். மதுரையிலே மூர்த்தி என்கிற ஒரு அமைச்சர் தேவர் பேரவை கூடுகிற கூட்டத்திலே போய் பேசுகிறார். அந்த அமைச்சர்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கிறது? சத்தியம் செய்கிறார்கள் சட்டத்தின் மீது. ஆனால் சட்டத்தை மீறி நடக்கிறார்கள் அமைச்சர்கள். நீங்கள் எப்போது அதை கவனிப்பீர்கள்? முதல்ல இந்த தொகுதி வாரியா நீங்கள் ஆட்கள் போடுவதே சாதி பார்த்து தானே.